அஸ்ஸலாமு அலைக்கும். இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் தானா? இந்த மாதிரி டேஸ்ட்டில் நம்ம ஒரு முறை ரெடி பண்ணி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு முறை ரெடி பண்ணியிருந்தேன். இட்லிக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஈஸி தான். குக்கரில் பொடிசாக கட் பண்ண 2 கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு 10 பல்லு பூண்டும் சேர்த்து ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணது, 2 பல்லாரி வெங்காயம் சேர்த்துட்டு தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்து எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ தண்ணியும் சேர்த்துக்கலாம். என்னோடய சேனலில் சாம்பார் பொடி வீடியோ போட்டிருப்பேன். அந்த சாம்பார் பொடி நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வேகிற அளவுக்கு நல்லா விசில் விட்டு எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, பொடிசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு அருமையான டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆகிடும். இதே டேஸ்ட்டுக்கு இதே மாதிரியே நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.